தலைப்புச் செய்திகள். பிராந்திய நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக சவுதி அரேபியா தனது வான்வெளியை விரிவுபடுத்தியுள்ளது. ரியாதின் அடையாளங்களுடன் மோனோபோலி விளையாட்டு வெளியீடு. ஜசானில் போதைப் பொருள் கடத்தல் முயற்சி, 10 பேர் கைது. சவுதி அரேபியாவில் காடைகள் சுவையான உணவிலிருந்து பாதுகாப்பு முன்னுரிமையாக மாற்றம். விரிவான செய்திகள். பிராந்திய பதட்டங்களை எதிர்நோக்கி சவுதி அரேபியா தனது வான்வெளி திறனை விரிவுபடுத்தி விமானங்களை அதிகரித்துள்ளது. தினசரி 1330க்கும் மேற்பட்ட விமானங்களை செயல்படுத்துகிறது. ICAO தரநிலைகளுடன் இணைந்து உயர்ந்த பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த போக்குவரத்து நிர்வகிக்கப்படுகிறது. கூடுதல் போக்குவரத்து துணை விமான பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா வளரும் சூழ்நிலைகளுக்கு விரைவான பதிலுடன் நவீன தரவு கருவிகள், 20 கட்டுப்பாட்டு கோபுரங்கள், 1200க்கும் மேற்பட்ட வழி செலுத்தல் சாதனங்கள் மற்றும் 1900க்கும் மேற்பட்ட நிபுணர்களுடன் விமான போக்குவரத்தை உயர் பாதுகாப்புடன் நிர்வகிக்கிறது. உலகின் பிரபலமான மோனோபோலி விளையாட்டின் ரியாத் பதிப்பு ஜூன் 26, 2025 அன்று கிங் அப்துல்லா நிதி மாவட்ட மாநாட்டு மையத்தில் வெளியிடப்பட்டது. இது தலைநகரின் வரலாற்று, கலாச்சார மற்றும் நவீன அடையாளங்களை பிரதிபலிக்கிறது. அரசு, கலாச்சார, கல்வி மற்றும் ஊடக தலைவர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். கிங் அப்துல்லா நிதி மாவட்ட மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் அதிகாரி மஸ்ரூவா அல் மஸ்ரூவா, ரியாத் மோனோபோலி பெரிய திட்டங்களை அனைவருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றுகிறது. இது அடுத்த தலைமுறைக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டது என்றார். செப்டம்பர் 2025 முதல் சவுதி முழுவதும் விற்பனைக்கு வரும் இது கலாச்சாரம், நவீன மாற்றம் மற்றும் இளைஞர் அதிகாரமளிப்பை பிரதிபலிக்கும் நினைவுப் பொருளாகவும் கல்வி கருவியாகவும் சேவையளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கசான் மாகாணத்தின் அல் தேயரில் 200 கிலோ கத் மற்றும் 11 கிலோ ஹாஷிஷ் கடத்தியதற்காக 10 எத்தியோப்பியர்களை சவுதி எல்லை காவல் படை கைது செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் ஹாஷிஷை ஊக்குவித்ததாக எகிப்திய குடிமகன் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து 911, 999, 995 ஆகிய எண்களை அழைப்பதன் மூலமோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ குடிமக்கள் புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நடுவானில் பறக்கும் இடம்பெயரும் காடைகள் சுற்றுச்சூழலிலும் கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 130க்கும் மேற்பட்ட இனங்களில் பொதுவான காடை மற்றும் ஹார்லெக்வின் காடை சவுதியில் முக்கிய இடம்பெயரும் இனங்களாகும். அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டும் காடை இனங்களை பாதுகாக்க சவுதி அரேபியா கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. காடை வேட்டைக்கு 1500 ரியால் அபராதம் விதிக்கப்படும். பொதுவான காடைக்கு 3000 ரியால் மற்றும் ஹார்லெக்வின் காடைக்கு 7000 ரியால் இழப்பீடு விதிக்கப்படுகிறது. அதிக இறைச்சி, முட்டை உற்பத்திக்காக பொதுவான காடைகள் விவசாயத்தில் பரவலாக வளர்க்கப்படுகின்றன. காடை முட்டைகள் சுவை மற்றும் ஊட்டச்சத்து காரணமாக சவுதி சமையலில் முக்கிய இடம் பெறுகின்றன. காடை பாதுகாப்புக்காக தேசிய வனவிலங்கு மையம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.80, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 79.95, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 85.51, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 299.83, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.17 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 373 ரியால்கள், 1 பவுன் 2984 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 8930 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 71,440க்கும் விற்கப்படுகிறது.